மலேசியாவின் புகழ்பெற்ற கத்தோலிக்க புனித தலங்களில் ஒன்றான புகிட் மர்தாஜாமில் அமைந்துள்ள புனித அன்னம்மாள் பேராலயத்தின் திருவிழா வெள்ளிக்கிழமை தொடங்கி 3 நாட்களுக்கு கோலாகலமாக நடைபெற்றது. 4 மொழிகளில் திருப்பலி நடைபெற்றாலும் தமிழ் மொழியில் நடைபெற்ற திருப்பலிக்கு 10,000த்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டு புனித அன்னாளின் ஆசியை பெற்றனர். திருவிழாவிற்கு முன்னதாக ஆலயத்தில் 10 நாள்களுக்கு நவநாள் திருப்பலிகளும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த ஆண்டு திருவிழாவில் மலேசியா மட்டுமின்றி சீனா, இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா நாடுகளைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டதால் சுமார் 1 லட்சம் பக்தர்கள் திரண்டதாக பேராலய நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இனம், மதம் என்ற வேறுபாடின்றி அனைவருடனும் இணைந்து பயணிப்பதும் மக்களின் துயரங்களை கேட்டு அவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் அளிப்பதுமே இத்திருச்சபையின் நோக்கம் என்று அதன் அருள் பணியாளர் லாசரஸ் ஜோனதன் கூறினார். இதனிடையே இந்த திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் சிலர் தங்களது அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டனர். நம்ம எல்லாருமே சேனான்ஸ்க்கு 13 வருஷமாக வந்துட்டு இருக்கோம். எல்லாமே கூட்டமாக வந்திருக்கோம். அப்பா, அம்மா, சின்னம்மா, சித்தப்பா எல்லாமே வந்திருக்கோம். எனக்கு சேனான்ஸ் வரும்போது ரிலேஷனாக பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சேனான்ஸ் பாட்டி தாத்தாங்களாம் கும்பிட வந்திருக்கோம். நான் 20 வருஷமாக இங்கே சென்னன் ஆலய தேவாலயத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். வர காரணம் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அப்பா அம்மா இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வேண்டுதல் இருந்தது. இப்போ எனக்கான தருணம் எனக்கும் வேண்டுதல் இருக்குது. இங்கே வரவங்க எல்லாருமே பல இன மக்கள் இங்கே இருப்பாங்க. நீங்கள் இங்கே பார்க்குறப்ப அவ்வளோ மனசுக்கு சாந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நாங்கள் கூலி பங்கு சேர்ந்தவங்க. நாங்கள் இங்கே சேவை செஞ்சு வந்திருக்கோம். நான் இங்கே ஒரு 7-8 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ வரவங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் இந்த சேவையை செய்கிறதுனால திருப்தி அடைகிறோம். மக்களும் திருப்தி அடைகிறாங்க. மேலும் சனிக்கிழமை இரவு மணி 8:30க்கு நடைபெற்ற ஊர்வலத்தில் ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏந்தி கலந்து கொண்டனர்.